வந்து ஹெவி ரெயின்னால எங்களுக்கு வந்து லீவ் விட்டாங்க. ஸ்கூல் வந்து எங்களுக்கு லீவ் விட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து லேட்டாக லஞ்ச் செய்கிறாங்க. என்ன லஞ்ச் செய்யலாம், சீக்கிரமாகவும் டேஸ்டியாக என்ன லஞ்ச் செய்யலாம்னு யோசிக்கும் போது எங்கள் அம்மாவே ஐடியா தந்தாங்க, டொமேட்டோ ரைஸ் செய்யலாம். அது எப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு ரெடி ஆகிற டிஷ். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம 2 கிராம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அதோட நம்ம வந்து சோம்பு சீரகம் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இப்போ இதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த 3 வெங்காயத்தையுமே நாங்கள் உள்ளே போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்ச 3 வெங்காயத்தையுமே போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல, இது நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து உப்பு வந்து 1.5 டீஸ்பூன் போடணும். நம்ம போடலாம். எங்ககிட்ட வந்து சின்ன ஸ்பூன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து 1.5 டீஸ்பூன் போடுறோம். உங்கள்கிட்ட வந்து பெரிய ஸ்பூன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 1/2. இப்போ நம்ம வந்து 1.5 போட்டாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கணும். இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்ச 3 தக்காளி போட போகிறோம். வாங்க போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து போட்ட தக்காளி நல்லா வதக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஆச்சி காஷ்மீர் சில்லி பவுடர் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர், இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாங்கள் வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து புழுங்கல் அரிசி வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் வந்து 1.5 டம்ளர் அரிசி போடுறதுனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு நான் முதல்ல தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர், 2, அதுக்கப்புறமா 3வது டம்ளர். இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வந்து கலரி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு காரம் ஏதாச்சும் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்குறோம். நாங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குனாங்கல்ல, அதனால நாங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்க்கலாம். திருப்பி இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. வாஷ் பண்ண அரிசியை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இதில் வந்து தண்ணி நம்ம வந்து சுத்தமாக ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். இப்போ நல்லா நம்ம அரிசி போட்டோடனே நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து ஹை வால்யூமில் வச்சுட்டு 12 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது 12 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நம்ம 12 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து டொமேட்டோ ரைஸுக்கு என்ன சைடிஷாக வச்சுக்கிறோன்னா புதினா சட்னி உருளைக்கிழங்கு சிப்ஸும். நாங்கள் வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து சைடிஷ் இல்லாமலும் சாப்பிட்லாம். நம்ம சைடிஷ் ஏதாச்சும் வேணும்னா பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் எப்படின்னு எல்லோரும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.